வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் சுரைக்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். சுரைக்காய் நமது உடலுக்கு தேவையான பல சத்துக்களை தனக்குள்ளே கொண்டிருக்கக்கூடிய ஒரு வகையான காய். சுரைக்காயில் சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ், இரும்பு சத்து, விட்டமின் பி போன்றவையெல்லாம் இருக்குது. மேலும் சுரைக்காயில் பார்த்தீங்கன்னா 96.1% ஈரப்பதம், 0.2% புரதம், 0.1% கொழுப்பு சத்து, 0.5% தாது உப்புக்கள், 0.6% நார்சத்து, 2.5% நமக்கு வேண்டிய கார்போஹைட்ரேட்டும் இருக்குது. இவை அத்தனையும் ஒன்று சேர்ந்து சுரைக்காய் நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, பலம் பெறுவதற்கு, கழிவுகள் எதுவும் சேராமல் இருக்கிறதுக்கு நம்ம தொடர்ந்து சுரைக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். மனிதர்களினுடைய உடலில் இருக்கக்கூடிய கல்லீரல் ஒரு முக்கியமான உறுப்பு. ஏன்னா மற்ற எந்த உறுப்பையுமே நீங்கள் கல்லீரல் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா கல்லீரல் வந்து தன்னைத்தானே மீண்டும் வந்து தன்னுடைய செல்களை புதுப்பித்து கொண்டு இயங்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக இருக்குது. நமது உடலில் இருக்கக்கூடிய கல்லீரல் உணவுகளில் இருக்கக்கூடிய விஷத்தன்மையை முறித்து உடலுக்கு நன்மை செய்யுது. ஸோ இப்படியான கல்லீரலை நம்ம ஆரோக்கியமாக வைத்திருக்கணும் அப்படின்னா தொடர்ந்து சுரைக்காய் கொண்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு வரும்போது கல்லீரலில் படிந்திருக்கக்கூடிய நச்சு கிருமிகள், அழுக்குகள், கழிவுகள், கொழுப்புகள் இதெல்லாமே வந்து முற்றிலும் நமக்கு நீங்கிடும். இதனால் கல்லீரல் அலர்ச்சி நோய் எதுவுமே நமக்கு வந்து ஏற்படாது. நம்மளுடைய கல்லீரலில் செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்க வைத்துக்கொண்டு உடலுக்கு வேண்டிய நல்ல ஊட்டச்சத்துக்களை வந்து மட்டுமே பெற்றுக்கொள்வதற்கு சுரைக்காய் எடுத்துக்கொண்டு கல்லீரலை நம்ம வந்து பலம் பெற வைத்துக்கொள்ளலாம். மூலம் தொடர்பான பிரச்சனைகளில் நீங்கள் அவதிப்படுறீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கு சுரைக்காய் வந்து எடுத்துக்கொள்ளலாம். சுரைக்காயில் வந்து ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து வந்து அதிகம் இருக்குது. இதனால் இது மலச்சிக்கல், குடல்களில் ஏற்படக்கூடிய புண்கள் போன்றவை வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா தினமும் நீங்கள் ஒரு வேளை சுரைக்காயை உங்களுடைய உணவுகளில் சமைத்து சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா குடல் புண்கள், அந்த அல்சர்லாம் உங்களுக்கு சரியாயிடும். வயிற்றில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், மலச்சிக்கல், சீரற்ற குடல் இயக்கம், குறிப்பாக மூல நோய் இருக்கிறவங்களாம் அந்த சுரைக்காயை வந்து சிறந்த மருத்துவ உணவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மூலம் தொடர்பான அந்த புண்களெல்லாம் உங்களுக்கு காயங்கள் உள்ளிருந்து உங்களுக்கு வந்து ஆற ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுடைய செரிமானம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் சுரைக்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகள்லேருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்களிலிருந்து வெளியேற்றப்படும். இதன் மூலமாக சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல் என எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஒட்டுமொத்தமாக உங்களுடைய செரிமான மண்டலம் வலுப்பெறும். மூலம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாயிடும். ஸோ வராமலும் தடுக்கிறதுக்கெல்லாம் சுரைக்காய் வந்து உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். தூக்கமின்மை பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுதலை பெற்று ஆரோக்கியமான முறையில் இயல்பாகவே நீங்கள் உறங்கணும் அப்படின்னா சுரைக்காய் எடுத்துக்கலாம். தூக்கமின்மை ஒரு மனிதனை மிகவும் அவஸ்தைக்குள்ளாக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. தூக்கம் இல்லாமல் அவதிப்படுபவர்கள் நல்லெண்ணெயோட சுரைக்காய் சாற்றையும் சேர்த்து இரவில் படுக்க போகும்போது தலைமுடிகளில் அதை விட்டுட்டு நல்லா மசாஜ் பண்ணணும். முடிக்கற்றைகள், தலைப்பகுதி முதலியவற்றில் சேர்த்து ஊறக்கூடிய இந்த எண்ணெய் உடனே உங்களுக்கு வந்து தூக்கத்தை வரவழைச்சிடும். சுரைக்காயினுடைய இலைகளை சமைத்து நீங்கள் சாப்பிட்டாலும் தூக்கமின்மை உங்களுக்கு நீங்கும். சுரைக்காயை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொண்டாலுமே தூக்கமின்மை நீங்கும். இது டோப்பமைன் போன்ற இயல்பாகவே நம்மளுடைய தூக்கத்தை வர வைக்கக்கூடிய ஹார்மோன்களை சுரக்க வைக்கும். செரட்டோனின் மற்றும் டோப்பமைன் இந்த ஹார்மோன்கள்லாம் சுரக்கும் போது ஸ்ட்ரெஸ், டென்ஷன், அதாவது நமக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் அதில் தான் நம்ம ரிலீஃப் ஆகிட்டு இயல்பாகவே நம்ம வந்து தூங்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த தூக்க ஹார்மோன்களை வந்து சுரக்க வைக்கிறதுக்கான ஊட்டச்சத்து சுரைக்காயில் இருக்குது. இதனால் அந்த ஷிஃப்ட் பேசிஸில் மாற்றி வேலை பார்க்குறவங்க, தூங்கவே முடியாமல் வந்து சிரமப்படுறவங்க, வேலை பளுவின் காரணமாக தூக்கம் வராமல் அவதிப்படுபவர்கள் இவர்களுக்கு ஆரோக்கியமாகவே உறக்க வரும். அவங்க வந்து சுரைக்காய் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தம் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு சுரைக்காய் எடுத்துக்கொள்ளலாம். முதல்ல ரத்த அழுத்தம் அப்படின்னா என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய நரம்புகளில் இறுக்கங்கள் தென்படும் பொழுது அந்த நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் உடல் உறுப்புகளுக்கு போகாது. இதை தான் நம்ம வந்து பார்த்தோம்னா பிபி, அதாவது பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ஹை பிபியும் இருக்குது, லோ பிபியும் இருக்குது. இப்போ ரத்த அழுத்தம் நோய் வந்து இந்த காலத்தில் பலருக்கும் இருக்குது. அதீத ரத்த அழுத்தம் ஏற்பட்டு அதை வந்து குறைக்க விரும்புகிறீங்க அப்படின்னா, அதாவது ஹை பிபி வந்து நீங்கள் குறைக்கணும், கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, ஒரு துண்டு சுரைக்காய், விதை நீக்கிய ஒரு நெல்லிக்காய், இதை வந்து நீங்கள் நீர் விட்டு அரைச்சி சாறு பிழிந்து வாரத்தில் 2 முறை காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் பருகி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹை பிபி, ஹை பிளட் ப்ரெஷர், அந்த அதீத ரத்த அழுத்தம் விரைவில் உங்களுக்கு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் உடல் உறுப்புகளுக்கு பாய ஆரம்பிக்கும். நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா ரத்த ஓட்டம் வழியாக அந்த ஹீமோகுளோபின் உங்களுக்கு ஆக்சிஜனை சப்ளை பண்ணி உங்களை சுறுசுறுப்பாக பாதுகாத்துக்கும். அதே போல் உங்களுக்கு இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டமும் எந்த விதமான தடையும் இல்லாமல் கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் ஏற்படாது. நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க.
கண் நோய்கள் தீர்ந்து போவதற்கு, கண் பார்வை கூர்மைப்படுத்தப்படுவதற்கு சுரைக்காய் எடுத்துக்கலாம். நமது உடலில் மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள். கண்கள் மட்டும் இல்லைன்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே சிறப்பாக செய்ய முடியாது. ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு, வர்றதுக்கு, ஒரு வேலைகளை செஞ்சு முடிக்கிறதுக்கு, படிக்கிறது கூட கண் பார்வை திறனானது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆனால் இந்த காலத்தில் பலருக்கும் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு ஒர்க் இருக்கிறதாலையும், வெளி இடங்களில் போகும்போது கண்களை முறையாக பராமரிக்காததாலையும், வயசாகக்கூடிய முதுமை காரணத்தினால, அப்புறம் ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வதால், இது மாதிரி பல பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண் குறைபாடுகள் ஏற்பட்டுருது. ஸோ அந்த கண் குறைபாடுகளை நீக்கிறதுக்கு சுரைக்காயை சுட்டு சாம்பலாக்கி தேனில் குழைத்து அவங்க சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா கண் நோய்கள் அவங்களுக்கு நீங்க ஆரம்பிச்சிடும். கண் பார்வை கூர்மை பெறும். கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை வராமல் தடுத்து கொள்ளலாம். தொடர்ந்து சுரைக்காய் எடுத்துக்கொள்ளுங்கள். நிறைய ஊட்டச்சத்துக்களை பெற்று, அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.